ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சிவா ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் பன்னர்கட்டு நேஷ்னல் பார்க் ஃபோட்டோகிராஃபிக்காக வந்தேன். அந்த வேளையில் இந்த கோயிலை பார்த்தேன். பாருங்கள், எங்கள் சிட்டிக்கு வெளியே இருக்க மாதிரியே இருக்குது. பட் இந்த சிட்டிக்கு உள்ளே தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஆஃப்டர்நூனில் ஒரு வாட்டி வந்திருக்கேன். மேலெல்லாம் சூப்பராக இருக்குது. கோயிலோட ஆர்கிடெக்சர் எல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. பட் இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபாக் எல்லாம் சூப்பராக இருக்கிறதுனால ரொம்ப அழகாக தெரியுது. மேலே போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் இது பறவைங்க கூண்டு கட்டியிருக்கு. இதுதான் மாதிரி இந்த மாதிரி பறவைங்க கூண்டு கட்டுறதை பார்த்துருக்கேன். சீலிங்கில் கட்டியிருக்கு. கோயில் சீலிங்கில் கட்டியிருக்கு. மொத்தமாக ஒரு 15-20 கூண்டுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் இங்கே இருக்கிற பில்லுங்க பறவையோட ஃபெதர்ஸை வச்சு கட்டியிருக்கு. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இது முறையாக பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு, பேர்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வர பாருங்கள். அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதை அனுபவிச்சா தான் முடியும். முக்கியமான கோயிலுக்கு பின்னாடி ஒரு மலை கோயில் ஒன்று இருக்குது. மேலே போய் அதையும் கவர் பண்ணுற பாருங்கள். இந்த கோயில் பார்க்குறதுக்கு செம அழகாக இருந்துச்சு. அதுவும் இன்னும் முக்கியமான விஷயம்னா அந்த வாலில் பார்த்த பேர்ட்ஸ் தான். அது ஒரு மாதிரி ஜாலியான விஷயம். அது பேர்ட்ஸ் லவர்ஸ்க்கும் நேச்சர் ரசிக்கிறவங்களுக்கும் அது புரியும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு விதமான சந்தோஷம் மனசுக்குள்ளே வரும். அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இன்றைக்கி அதை பார்த்தவொன்னே. வாங்க இப்போ மலை மேலே ஏறி போய் மலை மேலே ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அதையும் காட்டுறேன். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி சந்நிதி. இது நரசிம்மரோட கோயில் மேலே. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்திருக்கேன். நான் வந்தப்போ ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சும்மா போகலாம் அப்படி எங்கே கிளம்புறதுனே தெரியாமல் கிளம்பிடுச்சான இடம் அது. நாங்கள் வரத்துக்குள்ளே மத்தியானம் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ வெயிலில் மேலே ஏறவும் முடியல. மேலே போனதுக்கப்புறம் வெயில் மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் இருந்திருப்போம். அதுக்குள்ளேயே கிளம்பிட்டோம். இந்த டைம் பாருங்க, பனிமூட்டமாக பக்கத்துக்கு ஆசமாக இருக்கு. இந்த மாதிரி வெதரில் ஏறதுக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். டயர்டே தெரியாது.
இங்கேருந்து பார்க்கறதுக்கு கோயிலும் சரி, அதை சுற்றி உள்ள இடங்களும் சரி செம்ம அழகாக தெரியுது. அந்த பனிமூட்டத்தோடு இருக்கிற இடங்களை பார்க்குறது ஒரு மாதிரி அழகாக தெரியும் பாருங்கள். இதுவே அந்த பனி இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சு வெறும் பில்டிங் அவ்வளோ ஒன்றும் அட்ராக்டிவாக தெரிஞ்சிருக்காது. जल्दी आवे. கோயில் எந்த கோயிலை பார்த்தாலும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றவே முடியாது. கோயிலே அவனுங்க தான் கட்டி குத்த மாதிரி போகிற இடத்துலலாம் அவங்க பேர் அவங்க லவர் பேரை செதுக்கி வச்சுட்டு வந்துடுறாங்க. அது அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குமோ என்னவோ தெரில. இதெல்லாம் பார்த்தா கோயிலோட அழகையே கெடுக்கிற மாதிரி தான் இருக்குது. மீறி வந்துட்டோம், வந்துடும் மேலே கோயிலுக்கு. கீழேருந்து வரத்துக்கு மேக்ஸிமம் 3லேருந்து 4 நிமிஷம் தான் ஆகும். அதுக்குள்ளேயே மூச்சு வாங்கிச்சு. மலை மேலே எடுத்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பெங்களூர்லேருந்து ஒரு சின்ன ரிஃப்ரெஷ்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பிளேஸ். பெங்களூர்லேருந்து 20லேருந்து 30 கிலோமீட்டர் தான் போய் அது. கீழே கோயில் இருக்குது. கோயிலேருந்து 3லேருந்து 4 நிமிஷம் மேலே தான் இங்கே ஒரு சின்ன ஒரு கோயில் இருக்குது. அதை தாண்டி வந்தீங்கன்னாக்கா பின்னாடி ஒரு சின்ன ஃபாரஸ்ட் ரேஞ்ச் இருக்குது. அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சில் ஒரு 2லேருந்து 3 கிலோமீட்டர் உள்ளே போனால் அங்கே ஒரு கோயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 2-3 பேர் போயிட்டு வந்திருக்காங்க. பட் என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஒரு சின்ன ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ஒரு 2லேருந்து 3 ஹவருக்குள்ளே போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல பிளேஸ். வந்து பாருங்கள், நல்லாயிருக்கு. வரவங்க காத்தால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் காத்தால வாங்க. பனி மூட்டுறதோட ஒரு நல்ல வியூ என்ஜாய் பண்ணலாம். வந்து இந்த ஸ்பாட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.